pulling. Oil pulling. Very simple, very effective. வணக்கம். செய்திச் சுருக்கம். ஏர்போர்ட் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் வருகிறது. 13 ஸ்டேஷன்கள். சென்னையில் இப்போது 54 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. கிளாம்பாக்கம் புறநகர் பஸ் ஸ்டாண்ட் வந்ததிலிருந்து அதுவரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நீட்டிக்க கோரிக்கை எழுந்தது. விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரை 15.5 கிலோமீட்டர் வரை மெட்ரோ ரயில் திட்டம் விரிவாக்கப்படும் என 2018 அரசு அறிவித்தது. இந்த தடத்தில் நெடுஞ்சாலையின் மேம்பாலம் அமைய இருந்ததால் பாலம் வடிவமைப்பு மற்றும் நிலம் ஒதுக்குவதில் பிரச்சினை ஏற்பட்டது. மாநில நெடுஞ்சாலை மற்றும் மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தி சிறு திருத்தங்களுடன் விரிவான புதிய திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. இந்த அறிக்கையை தலைமை செயலகத்தில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன நிர்வாக இயக்குநர் சித்திக் சமர்ப்பித்துள்ளார். விமான நிலையம் பல்லாவரம், கோதண்டம் நகர், குரோம்பேட்டை, மகாலட்சுமி நகர், திருவிக நகர், தாம்பரம், இரும்புலியூர், பீர்க்கங்கரணை, பெருங்குளத்தூர், வண்டலூர், அண்ணா விலங்கியல் பூங்கா, கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் என 13 இடங்களில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைகின்றன. 9445 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்திற்கு தடையின்றி செல்ல வெளிவட்ட சாலையுடன் இணைக்க தாம்பரம் அருகே சாய்வு பாதைகள் அமைகிறது. இந்த மேம்பால சாலை நேரடியாக கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்துக்குள் வந்து செங்கல்பட்டு வரை நீட்டிக்கப்படும். திட்ட அறிக்கை அரசின் அனுமதி பெற்று மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஒப்புதல் கிடைத்தவுடன் டெண்டர் வெளியிட்டு நிறுவனம் தேர்வு செய்யப்படும். பணி ஆணை வழங்கிய அடுத்த 3 ஆண்டுகளில் இந்த திட்டப்பணிகள் முடியும் என மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் கூறினர். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு இன்று துவக்கம். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் இன்று துவங்குகின்றன. இந்த தேர்வை 42 லட்சம் மாணவர்கள் எழுத உள்ளனர். நாடு முழுவதும் 7842 மையங்கள் மற்றும் 26 வெளிநாடுகளிலும் தேர்வு நடக்க உள்ளது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 18 வரையும், +2 மாணவர்களுக்கு ஏப்ரல் 4 வரையும் தேர்வுகள் நடக்க உள்ளன. தேர்வுகளை சுமூகமாக நடத்தும் வகையில் யூடியூப் சேனல் வாயிலாக சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானில் பயங்கரவாத பயிற்சி, இந்தியாவில் ஊடுருவி மெகா பிளான். சென்னையில் சிக்கினான் வங்கதேச பயங்கரவாதி. வங்கதேசத்தில் அன்சருல்லா பங்களா டீம், ஜமாத் உல் முஜாஹிதீன் என்ற 2 பயங்கரவாத இயக்கங்கள் இயங்கி வருகிறது. அசாமில் இந்த இயக்கங்களைச் சேர்ந்தோர் பல அசம்பாவித சம்பவங்களை அரங்கேற்றியதாக அடுத்து அவர்களை பிடிக்கும் பணி சிறப்பு அதிரடிப்படை வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்தியா முழுதும் இவ்விரு இயக்கங்களைச் சேர்ந்தோரை பற்றிய விவரங்களை சேகரித்து அவர்களை வேட்டையாடி வருகின்றனர். அந்த வகையில் ஆந்திர சிறப்பு அதிரடிப்படை போலீசாரும் அசாம் சிறப்பு அதிரடிப்படை போலீசாரும் இணைந்து சென்னை செம்மஞ்சேரியில் தங்கியிருந்த அபு சலாம் அலி என்பவனை கைது செய்துள்ளனர். அசாம் சிறப்பு அதிரடிப்படை போலீஸ் ஐஜி பார்த்தசாரதி இது தொடர்பாக கூறியதாவது: ஜமாத் உல் முஜாஹிதீன் மற்றும் அன்சருல்லா பங்களா டீம் குழுக்களைச் சேர்ந்தோர் பாகிஸ்தான் சென்று பயங்கரவாத பயிற்சி எடுத்தவர்கள். பின் வங்கதேசம் திரும்பி இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத திட்டங்களோடு ஊடுருவி உள்ளனர். இந்தியாவில் இந்து தலைவர்களை கொல்வது, அரசு கட்டமைப்புகளை வெடிகுண்டு வீசி தகர்ப்பது உள்ளிட்ட பயங்கரவாத திட்டங்களுடன் செயலாற்றி வருகின்றனர். அசாம் சிறப்பு அதிரடிப்படை இதுவரை 13 பேரை கைது செய்துள்ளோம். அபு சலாம் அலி சென்னைக்கு அருகே செம்மஞ்சேரியில் தங்கியிருக்கும் தகவல் கிடைத்து ஆந்திர மற்றும் செம்மஞ்சேரி போலீசார் உதவியுடன் கைது செய்தோம். இப்படி வங்கதேச பயங்கரவாதிகளை பிடிக்கும் பணிக்கு ஆபரேஷன் பிரகத் என பெயரிடப்பட்டுள்ளது. அபு சலாம் அலியுடன் தொடர்புடைய சிலர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் தங்கியிருக்கும் தகவல் கிடைத்துள்ளது. விரைவில் அவர்களையும் கைது செய்வோம். அபு சலாம் அலி மேற்கு அசாமைச் சேர்ந்தவன். இந்தியாவில் வங்கதேச பயங்கரவாதிகளை ஒருங்கிணைத்து இந்து தலைவர்கள் பலருடைய உயிருக்கும் குறிவைத்திருந்ததாக அபு சலாம் கூறினான். நூர் இஸ்லாம் மண்டல் மற்றும் ஷாஹினூர் இஸ்லாம் உள்ளிட்ட பல பயங்கரவாத இயக்கங்களோடும் தொடர்பில் இருந்துள்ளான் என்றார். ஜமாத் உல் முஜாஹிதீன் இயக்கத்தைச் சேர்ந்த பயங்கரவாதி மூசா என்ற முகமது மொசருதீன் 2016 திருப்பூரில் தங்கியிருந்தான். தகவல் அறிந்து வந்த மேற்கு வங்க போலீசார் தமிழக போலீசார் உதவியுடன் மொசருதீனை கைது செய்தனர். மொசருதீன் IS பயங்கரவாத குழுவோடு தொடர்புடையவன். அதன் தொடர் விசாரணையில்தான் இப்போது அபு சலாம் அலி சிக்கியுள்ளான். திருப்பூர், சேலம், நாமக்கல், கோவை, பொள்ளாச்சி உள்ளிட்ட ஊர்களில் வங்கதேசத்தினர் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இதில் பலர் போலி ஆதாருடன் இருப்பது கண்டறியப்பட்டு போலீசார் கைது செய்தனர். சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட அவர்களில் 45 பேரை காணவில்லை. தமிழக போலீசார் தேடி வருகின்றனர். அவர்களில் பலர் இந்த பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. மதுரையில் முதன்முறையாக நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம்.
சென்னை ஹைகோர்ட் கூடுதல் நீதிபதிகளாக வி. லட்சுமி நாராயணன், பி. வடமலை 2023 நியமிக்கப்பட்டனர். அவர்களை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்தார். பணி சுழற்சி முறையில் தற்போது இருவரும் ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்குகளை விசாரிக்கின்றனர். வழக்கமாக சென்னை ஹைகோர்ட்டில் பதவி பிரமாணம் நடைபெறும். தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் மதுரை கிளையில் 3 நாட்களாக வழக்குகளை விசாரித்து வந்தார். இதனால் இரு நீதிபதிகளையும் நிரந்தர நீதிபதிகளாக நேற்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மதுரை கிளையில் பதவி பிரமாணம் நடந்தது இதுவே முதல் முறை. நிர்வாக நீதிபதி J. நிஷாபானு, இதர நீதிபதிகள், பதிவாளர் ஜெனரல் அல்லி, வக்கீல்கள் பங்கேற்றனர். சென்னை ஹைகோர்ட் மற்றும் மதுரை கிளையில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் பணியிடங்கள் 75. தற்போது 56 நிரந்தர நீதிபதிகள், 9 கூடுதல் நீதிபதிகள் உள்ளனர். 1ஆம் வகுப்பு மாணவியை சீண்டிய ஆசிரியர் மீது சரமாரி தாக்குதல். புதுச்சேரி தவளக்குப்பம் நல்லவாடு சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் சிங்கிரிக்குடியைச் சேர்ந்த மணிகண்டன் வேதியியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இங்கு படிக்கும் நல்லவாடு பகுதியைச் சேர்ந்த 1ஆம் வகுப்பு மாணவிக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. கடந்த 1.5 மாதமாக பள்ளிக்கு செல்லாமல் இருந்து வந்தார். மாணவியை பெற்றோர் ஹாஸ்பிட்டலில் பரிசோதித்த போது பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டது தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மாணவியிடம் விசாரித்தனர். பாலியல் தொல்லை கொடுத்தது ஆசிரியர் மணிகண்டன் என கூறினார். பெற்றோரும் உறவினர்களும் பள்ளியை முற்றுகையிட்டனர். பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் மணிகண்டனை மாணவி அடையாளம் காட்டினார். அவரை சுற்றி வளைத்த உறவினர்கள் சரமாரியாக தாக்கினர். தவளக்குப்பம் போலீசார் விரைந்து சென்று ஆசிரியரை மீட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். பள்ளிக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக கூறி 100க்கும் மேற்பட்டோர் கடலூர் புதுச்சேரி சாலை தவளக்குப்பம் சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர். 8 மணி நேரம் நடந்த மறியலால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து முடங்கியது. 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஏற்க மறுத்த போராட்டக்காரர்கள் பள்ளி உரிமையாளருக்கு சொந்தமான மதுபான கடையையும் அவரது பள்ளியையும் அடித்து சூறையாடினர். 2 பள்ளி பஸ்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. சபாநாயகர் செல்வம், DIG சத்தியசுந்தரம், மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் ஆகியோர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பள்ளிக்கு சீல் வைக்கப்படும் என மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் கூறினார். இதையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். மத்திய அரசின் தொலைத்தொடர்பு நிறுவனமான BSNL தனியார் நிறுவனங்களின் போட்டியால் நஷ்டத்தை சந்தித்து வந்தது. நிறுவனத்தை மேம்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது. பல திட்டங்கள், சலுகைகள் அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் மூலம் மொபைல் மற்றும் வீடுகளுக்கான ஃபைபர் நெட்வொர்க் சேவையில் 14 முதல் 18% வளர்ச்சி அடைந்தது. ஒட்டுமொத்த சந்தாதாரர்களின் எண்ணிக்கை 8.4 கோடியிலிருந்து 9 கோடியாக அதிகரித்தது. இதன் விளைவாக BSNL நிறுவனம் கடந்த 17 ஆண்டுகளில் முதல் முறையாக நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டில் 262 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது. 2007க்கு பிறகு BSNL லாபம் ஈட்டும் முதல் காலாண்டு இதுவாகும். இந்த நிதியாண்டின் இறுதிக்குள் வருவாய் வளர்ச்சி 20% தாண்டும் என நிர்வாக இயக்குநர் ராபர்ட் ரவி தெரிவித்தார். நிதி செலவுகளை குறைக்க எடுத்த நடவடிக்கை மூலம் 1800 கோடிக்கு மேல் மிச்சமாகி இருக்கிறது. நிறுவனம் 5Gக்கு தயாராகி வருகிறது. 4G சேவையை விரிவுபடுத்த BSNL மும்முரமாக உள்ளது. இதற்காக 1 லட்சம் டவர்கள் அமைக்கப்பட வேண்டிய நிலையில் 75,000 டவர்கள் நிறுவப்பட்டுள்ளன. தமிழகம் முழுதும் மறியல், ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுதும் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. சென்னையில் நந்தனம் ஒருங்கிணைந்த நிதித்துறை வளாகம் மற்றும் ரிப்பன் மாளிகை வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். போராட்டம் குறித்து ஜாக்டோ ஜியோ தென்சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் சாமுவேல் கூறியதாவது: சட்டசபை தேர்தலின் போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஓட்டுகளை பெறுவதற்காக ஆட்சிக்கு வந்ததும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என ஸ்டாலின் கூறினார். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாகியும் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களுடன் பேச்சு நடத்த வேண்டும். தேர்தலின் போது அளித்த பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். இல்லையெனில் அடுத்த கட்டமாக வரும் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறினார். உக்ரைன் அணு உலை மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல். நேட்டோ எனப்படும் ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க நாடுகள் அங்கம் வகிக்கும் அமைப்பில் சேர எதிர்ப்பு தெரிவித்து ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது 2022 முதல் ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான சண்டை 3ஆம் ஆண்டை எட்டவுள்ள நிலையில் அதை நிறுத்தும் நடவடிக்கையில் உலக நாடுகள் பேச்சு நடத்தி வருகின்றன. அதே சமயம் ரஷ்யாவும் உக்ரைனும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த சூழலில் உக்ரைனில் உள்ள செர்னோபில் அணுமின் நிலையத்தில் பணிகள் கைவிடப்பட்ட
4வது அணு உலை மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. சக்தி வாய்ந்த ட்ரோன் வாயிலாக நடத்தப்பட்ட தாக்குதலில் அங்கு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக தீ அணைக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. செர்னோபில் ஆலைக்கு உள்ளேயும் வெளியேயும் கதிர்வீச்சின் அளவு இயல்பாகவும் நிலையாகவும் உள்ளது என ஐநாவின் சர்வதேச அணுசக்தி பாதுகாப்பு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசி வாயிலாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு நடத்திய நிலையில் அணு உலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் அணு உலை மீது தாக்குதல் எதுவும் நடத்தவில்லை என ரஷ்யா மறுத்துள்ளது.